எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா மோட்டார் ஸ்டார்டர். மோட்டார் ஸ்டார்டர்ல வந்து சிங்கிள் பேஸ் மோட்டாரோட டிஓஎல் ஸ்டார்டர் நம்ம பார்க்குறோம். அதோட கண்ட்ரோல் சர்க்கியூட், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கு வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவை, நம்ம சர்க்கியூட் வந்து ரெடி பண்றதுக்கு, ஸ்டார்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்றதை இந்த வீடியோல நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட் வந்து மேக் பண்ணி வச்சுக்கணும். கண்ட்ரோல் சர்க்கியூட் நம்ம மேக் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு வந்து ஸ்டார்டர் வந்து ரெடி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் வந்து டிஓஎல் ஸ்டார்டரோட கண்ட்ரோல் சர்க்கியூட் அண்ட் மெயின் சர்க்கியூட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மோட்டர் ரன் ஆகணும் அப்படின்னா பேஸ் நியூட்ரல் எப்படி கிடைக்குது மோட்டருக்கு அப்படின்னா அந்த M1 M2 கான்டாக்ட் வந்து பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தெர்மல் ரிலே வழியே போய் மோட்டருக்கு சப்ளை கிடைச்சு மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த M1 M2 கான்டாக்ட் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதோட கான்டாக்ட் வந்து பிக்கப் ஆகணும். இந்த கான்டாக்ட் இந்த எம்னு சொல்கிறது பிக்கப் ஆச்சுன்னா இந்த கான்டாக்ட் ரெண்டும் க்ளோஸ் ஆயிரும். இப்போ இது பிக்கப் ஆகிறதுக்கு வந்து நம்ம எப்படி சப்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்க, நம்ம ஸ்டார்ட் பட்டன் இருக்கு. ஸ்டார்ட் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப சப்ளை இங்கேருந்து நேராக ஃபேஸ் இங்கே வருது. ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த கான்டாக்ட் வந்து இங்கே சப்ளை போயிடும். இந்த வழியே வந்து ஸ்டாப் பட்டன் வெளியே போய் இந்த கான்டாக்ட் வந்து ஆல்ரெடி நியூட்ரல் கிடைச்சிட்டு இருக்கு. இது எனர்ஜிஸ் ஆயிரும். இது எனர்ஜிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த M1 M2 கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மோட்டருக்கு வந்து சப்ளை போய் மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பட்டன் வந்து எப்போவுமே NOவா இருக்கும். NO அப்படின்றது நார்மலி ஓப்பன் கான்டாக்ட். ஸ்டாப் பட்டன் வந்து எப்போவுமே NCயா இருக்கும். NC அப்படின்றது நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட். சரிங்களா? இப்போ OLR அப்படின்றது ஓவர்லோட் ரிலே, DOL அப்படின்னு சொல்றது நம்ம டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர். இப்போ இது மாதிரி சப்ளை கிடைச்சி பிக்கப் பண்ணி மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மோட்டர் ஆஃப் ஆயிடும். இதுக்கு வந்து நமக்கு கண்டினியூஸாக சப்ளை கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம OLRல வந்து ஒரு NC கான்டாக்ட்ல இருந்து சப்ளை எடுத்து நம்ம ஸ்டாப் போஸ்ட் பட்டன் பக்கத்தில் கொடுத்துட்டோம் அப்படின்னா மோட்டருக்கு வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ மோட்டர் ரன் ஆகிறப்ப நம்ம வந்து மோட்டரை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ ஸ்டாப் பட்டன் இருக்குல்ல, ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே போகிற சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும். டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த காயில் வந்து சப்ளை இல்லாதனால டிஎன்எர்சிஸ் ஆயிரும். இந்த மேக்னெட் டிஎன்எர்சிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த M1 M2 கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆயிரும், மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும். இதுதான் வந்து மோட்டார்ஸோட கண்ட்ரோல் சர்க்கியூட். சரிங்களா? ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மோட்டர் ஒரு இருக்குது. இந்த மோட்டருக்கு வந்து நம்ம ஸ்டார்டர் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு MCB. சரிங்களா? இப்போ ஒரு MCB எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து பாருங்க, இப்போ சிங்கிள் பேஸ் மோட்டர் அப்படின்றதுனால 2 போல் கான்டாக்ட் மட்டும் நமக்கு போதும். இப்போ 3 பேஸ் மோட்டர் அப்படின்னா நம்ம வந்து 3 போல் அல்லது 4 போல் கான்டாக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சிங்கிள் பேஸ் மோட்டர் அப்படின்றதுனால 2 போல் கான்டாக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்க, இது வந்து 2 போல் ஓவர்லோடு ரிலே, தெர்மல் ரிலே. இந்த ரிலே வந்து பாருங்க 200 ரூபாய் தான் இருக்குது, ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, கடைகள்லையும் கிடைக்கும். இதை வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம ஸ்டார்ட் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்து மோட்டர் ரன் ஆகுது வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, நியூட்ரல் வந்து நேரம் வந்து கான்டாக்டர் கொடுத்துட்டோம். கான்டாக்ட் இங்கே நியூட்ரல் கொடுத்துட்டோம். ஃபேஸ் வந்து MCBக்கு வருது. MCBல இருந்து அப்படியே நேரம் கான்டாக்ட் வந்துருச்சு. இது வந்து கான்டாக்டோட இன்புட். இப்போ அடுத்து பாருங்க, அடுத்து வந்து கான்டாக்ட்ல இருந்து அவுட் எடுத்து எங்கே போகுதுன்னா OLRக்கு போகுது. சரிங்களா? இப்போ OLRல இருந்து எங்கே போகணும், அடுத்து மோட்டருக்கு போகணும். ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஃபேஸ் ஃபயர் எடுத்து மோட்டருக்கு வந்துருச்சு. இப்போ வந்து எர்த் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மோட்டர் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எர்த் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு ஓவர்லோட் ரிலே வந்து ஆக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம மேனுவலாக ரீசெட் பண்ணுற பட்டன். இப்போ இதுலேயே வந்து நம்ம ஆர்ம்ஸ் ரேட்டிங் வந்து செட் பண்ணுறது மாதிரி இருக்குது. நாமளே செட் பண்ணிக்கலாம் ஆர்ம்ஸ் ரேட்டிங். அந்த நாப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ளே இருக்கும். நமக்கு தேவையான மோட்டரோட கரண்ட் ரேட்டிங் எவ்வளோ ஆர்ம்ஸில் ட்ரிப் ஆகணும்னா நம்மளே செட் பண்ணிக்கலாம். இது வந்து OLRோட NO பாயிண்ட், இது வந்து NC பாயிண்ட், இது வந்து காமன் பாயிண்ட். இப்போ அந்த மோட்டர் ஓடணும்னா பாருங்க, இப்போ நியூட்ரல் வந்து நேரம் வந்து எங்கே வந்துருச்சு, கான்டாக்டோட இன்புட்க்கு வந்துருச்சு. இதோட ஃபேஸ் நியூட்ரல் பாருங்க, இன்புட் வந்து இன்லெட்ல கொடுத்துட்டோம். அடுத்து அவுட்புட்ல வந்து ஃபேஸ் நியூட்ரல் நம்ம எடுத்துட்டு வந்து OLR கொடுத்து மோட்டருக்கு கொடுத்துட்டோம். இப்போ இந்த மோட்டர் ஓடணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் வந்து பிக்கப் ஆகணும். இந்த கான்டாக்ட் பிக்கப் ஆகணும்னா இதோட காயில் இருக்கு பாருங்க, இது ரெண்டுக்கும் வந்து சப்ளை கிடைச்சாதான் எனர்ஜிஸ் ஆகும். நம்ம முன்னாடி கண்ட்ரோல் சர்க்கியூட்ல பார்த்தோம்ல, மெயின் கான்டாக்ட் M, அந்த பாயிண்ட் தான் அது ரெண்டும். இதுக்கு வந்து நமக்கு ஃபேஸ் நியூட்ரல் கிடைச்சதுன்னா இந்த கான்டாக்ட் எனர்ஜிஸ் ஆகி இங்க இருக்கிற சப்ளை இங்க வந்து இந்த மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ
இந்த காண்டாக்ட் வந்து எனர்ஜிஸ் ஆகிறதுக்கு நம்ம அந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் அங்கே நம்ம பார்த்த கண்ட்ரோல் சர்க்கியூட் இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து மேக் பண்ணுறோம். ஒரு ஸ்டார்ட் பட்டனு, அடுத்து பாருங்க ஒரு ஸ்டாப் பட்டனு. ஸ்டார்ட் பட்டன் எப்பயும் வந்து NO, ஸ்டாப் வந்து எப்பவுமே NC. ஒரு இண்டிகேட்டர் நமக்கு வந்து மோட்டர் ஓடுது அப்படின்னு சொல்றத நம்ம இண்டிகேட்டர் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க இதுக்கு வந்து ஸ்டார்ட் பட்டனுக்கு வந்து நம்ம ஃபேஸ் எடுத்து கொடுத்துட்டோம். அதோட அடுத்த டெர்மினல் எடுத்து ஸ்டாப் பட்டனில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டாப் பட்டன்ல இருந்து நேரம் எங்கே போகுது அப்படின்னு சொன்னா காயிலுக்கு போயிடுது. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட்டை ப்ரெஷ் பண்ணுறப்ப ஸ்டாப் பட்டன் வெளியே இப்போ வந்து நமக்கு காயிலுக்கு போயிடும். காயில் வந்து எனர்ஜிஸ் ஆகும். இப்போ நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இண்டிகேட்டருக்கு வருது. இண்டிகேட்டருக்கு நம்ம இதை கொடுத்துட்டோம். இப்போ காயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காண்டாக்ட்ல இருந்து ஒரு லிங்க் எடுத்து நம்ம காயிலுக்கு வந்து நியூட்ரல் ஒயர் கொடுத்துட்டோம். இப்போ வந்து சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கண்ட்ரோல் சர்க்கியூட். இப்போ வந்து மோட்டர் வந்து கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம தெர்மல் ஒயலாரோட NC பாயிண்ட்ல இருந்து ஒரு கனெக்ட் எடுத்து நம்ம ஸ்டாப் பட்டனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா மோட்டர் வந்து கண்டினியூஸா ஓடிட்டு இருக்கும். அது எப்படின்னு சொல்றத பாருங்க. இப்போ நம்ம ஒயலாரோட அவுட்ல வர்ற ஃபேஸ் எடுத்து நம்ம NC காண்டாக்ட் வெளியே எடுத்து நம்ம ஸ்டாப் பட்டன் வெளியே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மோட்டர் ஓட ஆரம்பிச்ச உடனே இது வெளியே ஃபேஸ் வந்து டேருங்க மோட்டருக்கு போகும். அதே சேம் டைம்ல காமனுக்கு வரும். காமன்ல இருந்து NC பாயிண்ட் வெளியே வந்து இப்படி போய் இந்த ஸ்டாப் பட்டன் வெளியே இப்படியே வந்து இந்த ஃபேஸ் வந்து இந்த காயிலுக்கு கண்டினியூஸ்லி கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ மோட்டர் வந்து கண்டினியூவா ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதே தான் ஏதோ ஒரு கண்டிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஓவர் கரண்டோ இல்லை ஷார்ட் சர்க்கியூட்டோ ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த ரிலே வந்து ட்ரிப் ஆயிரும். ட்ரிப் ஆன உடனே என்ன ஆகும்னா இந்த நார்மலி க்ளோஸ் பாயிண்ட் வந்து என்ன ஆகும்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன உடனே இதுக்கு போகிற சப்ளை கட் ஆயிரும். கட் ஆனோடனே மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். இதுதான் வந்து நம்ம டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்ட். இப்போ சில இடங்கள்ல நம்ம வந்து டைரக்டா சுவிட்ச் NC பேஸ் யூஸ் பண்றோம். அப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னா வந்து நம்மளா ஆஃப் பண்றது மட்டும்தான். மற்றபடி ஏதாவது ஃபால்ட் இது வந்துச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த மாதிரி நம்மளே ஒரு சர்க்கியூட் ரெடி பண்ணி ஸ்டார்ட் ரெடி பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். காசும் கம்மியா வரும். நம்ம நிறைய பேருக்கு நம்ம செஞ்சும் கொடுக்கலாம். அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், நமக்கும் பயனா இருக்கும். இதே மாதிரி நீங்க செய்யலாம். இப்ப நம்ம அந்த காண்டாக்ட் MCP இந்த OLR ரேட்டிங்லாம் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் ஒரு ஆர்ம்ஸ் ரேட்டிங் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க உங்களோட மோட்டர் என்ன ஆக்சல் ரேட்டிங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இதுல இன்னொரு இது பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம மோட்டர் வந்து ஆன் பண்ணி விட்டுருப்போம். ஆன் பண்ணி விட்டு மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கப்ப சப்போஸ் கரண்ட் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், மோட்டர் ஓடுறது நமக்கு தெரியாது. சப்போஸ் வெளியில போயிடுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம போனதுக்கு அப்புறம் திரும்ப கரண்ட் வந்தோம்னா மோட்டர் ஆட்டோமேட்டிக் ஓடும். டைரக்டா நம்ம சுவிட்சோ MCP வச்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சர்க்கியூட் நம்ம ரெடி பண்ணி மோட்டருக்கு போடுறப்ப திரும்ப வந்து சப்ளை கட் ஆன உடனே மோட்டர் ஆஃப் ஆயிடுது. ஆஃப் ஆனாலும் திரும்ப சப்ளை வந்துச்சுன்னா மோட்டர் ஆட்டோமேட்டிக் ஓடாது. திரும்ப நம்ம எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து ப்ரெஸ் பண்றோமோ அப்போ மட்டும் தான் மோட்டர் ஓடும். திரும்ப பவர் கட் ஆனாலும் திரும்ப வந்து நம்ம ஆன் பண்ணி விடணும். அப்படின்றப்ப இது வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா சில இடங்கள்ல நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு மோட்டர் ஓடாத மாதிரி இருக்கும், வெளில போயிடுவாங்க. ஓவர்ஃப்ளோ ஆகி வெளில வாட்டர் வந்து வெளில போய்கிட்டே இருக்கும், வாட்டர்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகி. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து சர்க்கியூட்டு. இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க இதோட ரேட் வந்து 200 தான் இருக்கும், ஆன்லைனில் போட்டிருக்குது. இதோட தான் நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துக்கலாம். 1.5 ஆம்ஸ்ல இருந்து 24 ஆம்ஸ் வரைக்கும் இந்த OLR வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கு வந்து DOL ஸ்டார்டர் பார்த்துட்டோம், எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட சர்க்கியூட் டயக்ராம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதோட ஃபங்க்ஷன் ஆக்சுவல் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியறப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றதை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இந்த ஸ்டார்டர் வந்து பார்த்தோம்னா நம்ம மேனுவலாக ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். சப்போஸ் நம்ம ஆன் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா கூட சில நேரம் கரண்ட் இல்லாத நேரத்தில் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் போட்டோம்னா டேங்க்ல வந்து லெவல் குறைஞ்ச உடனே ஆட்டோவில் ஸ்டார்ட் ஆயிரும், ஃபில் ஆன உடனே ஆஃப் ஆயிரும். இதுக்கான சர்க்கியூட்டை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.